குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் ஆனி மாதம் 12ஆம் தேதி 26/6/2024 புதன்கிழமை ஆகின்ற 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்தோம்னா, கூடவே இன்றைய நாளுக்கு உண்டான கோச்சார நிலை, பஞ்சாங்க நிலை, சுப நேரங்கள் மற்றும் ஒரு அற்புதமான ஜோதிட குறிப்பு, ராகுவை பற்றிய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். ராகு 10ஆம் இடத்தில் இருந்தா என்ன அப்படிங்கிறத இன்றைய நாள்ல பார்த்துருவோம். இன்றைய பஞ்சாங்க நிலை, இன்றைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம், மதியம் 1:04 வரை. இன்றைய திதி பஞ்சமி திதி இரவு 8:55 வரை. இன்றைய கரணம் கௌளவ கரணம் காலை 10:03 வரை. இன்றைய நித்திய நாமயோகம் விஸ்கம்பம் நாமயோகம் காலை 6:13 வரை. இன்றைய சுப நேரங்கள் புதன்கிழமையாகிய இன்று காலை 9 மணி முதல் 10 மணி வரையும், மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 5 மணி வரையும், இரவு 7 மணி முதல் 10 மணி வரையும், 11 மணி முதல் 12 மணி வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷப ராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் சூரியன் சுக்கிரன் புதன் இணைவு, கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் சந்திரனும் சனி பகவானும், மீன ராசியில் ராகு பகவான். இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில தான் இன்றைய நாளானது பிறக்குது. 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்க்கலாம். முதல்ல மேசராசி. மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. உறவுகளினுடைய ஆதரவும் உண்டு. அதே நேரத்துல அவர்களால ஆதரவை தேடி, நம்மளுடைய ஆதரவை அவங்க தேடி வர்றதுனால நம்மளுக்கு அந்த உறவு கொஞ்சம் பாரமாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. எதுனாலும் பார்த்துக்கலாம், எவ்வளோ நாளும் நம்மளால சமாளிக்க முடியும், எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட திறமை இருக்கு, நம்மளால எதையும் ஸ்டேபிளா சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்றைய நாள் உங்கள் மனதில் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. ஸோ அதனால நினைத்த காரியம் நினைத்தபடி நல்ல விதமாக நடந்தேறும். ஆனா இன்றைய நாள் கோபத்தையும் அவசரத்தையும் குறைச்சிக்கிறது நல்லது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததா ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நண்பர்கள் மூலமாக எதிர்பாராத செலவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. வாழ்க்கை துணைக்கு சில மருத்துவ செலவுகள் வருவதற்குண்டான ஒரு அமைப்புகளை சொல்கிறது. வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லை அப்படின்னா, வேலை கிடைப்பதற்கான முயற்சி இன்று நீங்க எடுத்தீங்கன்னா அது சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. முடிந்த அளவு செலவுகளை குறைப்பதற்குண்டான வழி என்னவோ அதை செய்வதே சாலச் சிறந்தது இன்றைய நாள் ரிஷபராசிக்கு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. மிதுன ராசி. எதிர்ப்புகள், வேலை பளு இரண்டுமே சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் இந்த நாள் காட்டுது. ஆனா எவ்வளவு ஒர்க்லோடு இருந்தாலும் சரி, எவ்வளவு எதிரிகள் இருந்தாலும் சரி, எதிரிகளை ஜெயிச்சிருவீங்க. எவ்வளவு ஒர்க்லோடு இருந்தாலும் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி ஃபைனலா உங்களுடைய காரியத்தை லாபத்தோடு வெற்றியோடு முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மிதுன ராசிக்கு இன்று தொட்ட காரியம் தடைகளுக்கு பின்பு வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளாக மாறும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கரு நீல நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததா கடகராசி. கடகராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, மனதிற்கு பிடித்தமான விஷயங்களை திட்டமிட்டு செயல்பட்டு மனதிற்கு பிடித்தார் போன்றே செய்தே ஆக வேண்டும் என்ற கொள்கை பிடிமானம் ஒரு கோட்பாடோட செயல்பட்டு நினைச்சதை நினைச்சபடி நடத்திடுவீங்க. அதுல ஒரு பிடிவாதம் இருக்கும். நான் இதுதான் செய்ய போறேன், இப்படித்தான் செய்ய போறேன், இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் இருக்கும். அதே போல இன்றைய நாள் நீங்க நடந்துக்குவீங்க. அதே போல அந்த விஷயத்த வெற்றியோட முடித்தும் காட்டுவீங்க. நல்ல நாள் அன்னைக்கு மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு சம்பவங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததா சிம்ம ராசி. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள்
உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல். மேலதிகாரிகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமா நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. தந்தையினுடைய ஆதரவு பூர்ணமாக கிடைக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள், அதற்குண்டான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சம்பவங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை இன்றைய நாள் நீங்கள் செயல்படுத்தும் போது அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுது. அதே போல உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, உங்களுடைய வளர்ச்சி அதிகரிப்பதற்காக சில முக்கியமான விஷயங்களை செய்வீர்கள். அது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு சூழல். தெய்வ அனுகிரகம் உடைய நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததா கன்னிராசி. எவ்வளவு கவனமா இருக்கணுமோ அவ்வளவு கவனமா இருந்துக்கோங்க. நீங்க ஒரு விஷயத்த வெளிப்படுத்துறதுனால அது சரியா கேட்கறவங்க கிட்ட போய் சேராது. நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, வேற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. தேவையில்லாத பிரச்சனைகள், சங்கடங்கள், மன அழுத்தம் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மதியம் வரைக்கும் ரொம்ப கவனமா இருங்க. பெண்களா இருந்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லா கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எப்படி என்ன விஷயத்தை சொல்றீங்களோ அப்படியே அதற்கு எகெயின்ஸ்டாவே அவர் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது. வியாபாரத்துல கொஞ்சம் அனுசரிப்பு வேணும் மதியம் வரைக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நம்ம சேஃபர் சைடு வந்துடலாம். மதியம் வரைக்கும் கொஞ்சம் போராட்டமான நாள் தான். எந்த விதமான புது முடிவுகளும் எடுக்க வேண்டாம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. துளாராசி. நண்பர்கள் மூலமாக தேவையான பொருளாதார உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. வெளியூர், வெளிமாநில பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும். நட்பு வட்டம் விரிவடையும். எதிர்பாராத வருமானம் உண்டாகக்கூடிய ஒரு சூழல். தன வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. விருச்சிக ராசி. வேலைப்பளு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. அத்தனை வேலையும் நம்மளாலதான். நம்ம சிவனின் இருந்தா அந்த அளவுக்கு ஒர்க் லோட் வந்திருக்காது. நம்மளா வாலண்டரியா கேட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. தாய்மாமனுக்கு உங்களுடைய முழு ஆதரவை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. வேலையில நிறைய அழுத்தங்களும் பிரஷரும் இருக்கும். ஆனால் அதெல்லாம் சமாளிச்சிருவீங்க. கூடவே எதிர்ப்புகளும் உருவாகும். அதே போல இந்த அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல காவல்துறையில இருக்கிறவங்க, ஃபயர் ஸ்டேஷன்ல இவங்கனால கொஞ்சம் தொந்தரவுகள் நம்மளுக்கு இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த நபர்கள், இந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. போட்டி பந்தயம் வந்துட்டா இன்னைக்கு விருச்சிகம் ஜெயிச்சிடும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் மனதிற்கு என்னென்னவெல்லாம் சரின்னு படுதோ, இதெல்லாம் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும். அத்தனையும் செய்ய போறீங்க. குழந்தைகள் மீது அதிக பாசம் பற்றுதல் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடையல அப்படிங்கறதெல்லாம் தாண்டி நம்ம மனதளவுல சந்தோஷமா இருக்கிறோமா, நிம்மதியா திருப்தியா இருக்கிறோமா, அதை மட்டுமே போக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்தி ஜெயிக்கும் நாளாக பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்ததான் மகர ராசி. உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. அதே போல உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரங்கள் கிடைப்பதற்குள்ள ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த காரிய வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான ஒரு சூழலை சொல்கிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்ததா கும்பராசி. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா பயங்கரமான தைரியம். யாரு என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இதுதான் சரின்னு பட்டா நான் அதை தான் செய்ய போறேன் அப்படிங்கிற ஒரு
பயங்கரமான தைரியமான மனப்போக்கு, எதைனாலும் பார்த்துடலாம், சமாளிச்சிடலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை இன்று அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. முடிந்த அளவு கடினமான முயற்சிகளை செய்து உங்களுடைய காரியங்களை வெற்றியுடன் முடித்து காட்டக்கூடிய ஒரு நாள் இன்று. சகோதர வழி ஆதரவு கிடைக்கும், எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்துதான் மீனராசி. மீனராசி அன்பர்களுக்கு பேச்சுல மட்டும் கொஞ்சம் நிதானம் வேணும். தேவையில்லாத மற்றவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரியான ஆவேசமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்துல ஒரு சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. எதிர்பார்த்த தனவரவு வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. குடும்பத்திற்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. 10ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்தா என்ன செய்வார் அப்படிங்கறது இன்றைய நாள் பார்த்துருவோம். 10ல ராகு இருக்கார் அப்படின்னு சொல்லும் போதே இவங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா 10ஆம் இடம் அப்படிங்கிறது ஜாதகரனுடைய பெயரே அங்கதான் இருக்கு. இன்ஜினியரா, டாக்டரா, ஜோதிடரா, அக்கௌண்டண்டா, பேங்க்ல வேலை செய்யறாரா, இல்ல செக்யூரிட்டியா இருக்கிறாரா, போலீஸா இருக்கிறாரா, நீங்க என்ன செய்யறீங்க அப்படிங்கறது 10ஆம் இடம் தான் சொல்லும். அப்போ அங்க ராகு அமரும் போது இவர்களுக்கு நல்ல பேர் அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிடாது. நல்ல பேரு அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிடாது. தவறான வழிகள்ல நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய நபரா பிறரால் சித்தரிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். ஆனா இவர்கள் கவிதை, கதை, கட்டுரை சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல புலமை இருக்கக்கூடிய நபர்களா இருக்கிறாங்க. அந்த ஃபீல்டுக்குள்ள இவங்க போயிட்டாங்க அப்படின்னா நல்லா சம்பாதிக்கவும் செய்யறாங்க. மற்றவங்க ஆச்சரியப்படும் மாதிரி, மற்றவங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி, வேடிக்கையா வினோதமா பேசக்கூடிய ஒரு எண்ணம் இவர்களுக்கு உண்டு. அந்த மாதிரியான ஒரு திறமை உண்டு. அதே போல கவிதை, கட்டுரை, கதை இது மாதிரி எல்லாம் எழுதி அதன் மூலமாக நல்ல வருமானத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு நபர்களா இருக்கிறாங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவர்கள் சற்று குறுக்கு வழியில தங்களுடைய செயல்களை செய்யறாங்க. 10ஆம் இடம் செயல், நீங்க என்ன செய்யறீங்க, உங்களுடைய கர்மா 10ஆம் இடம். ஸோ அதுல ராகு இருக்கும்போது அதுல நேர்மை அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் குறுக்கு வழிகள்ல தங்களுடைய செயல்கள்ல செய்து முடிச்சுக்கலாம், அப்படி எதுவுமே தப்பில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இவங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. 10ஆம் இடத்தை பத்தி நிறைய பேசலாம். நாளைய பதிவுல அதை தொடர்ந்து பேசுவோம். மேலும் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.